தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கும் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் என்று அழைக்கப்படும் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு நோக்கிய சன்னதியில் 10 திருக்கரங்களும் நெற்றிக்கண்ணும் உடைய திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியுள்ளார். இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்புதான் ஆலயத்தின் திருக்குளமும் அமைந்திருக்கிறது. ராஜகோபால சுவாமி கோவிலின் நுழைவு வாயிலுக்கு உள்ளே சென்றவுடன் பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் சன்னதி எல்லாம் அழகுற அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் அக்னி திசையில் திருமடப்பள்ளி அமைந்துள்ளது. தெற்கு பிரகாரத்தில் தாயார் சன்னதி அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் கருவறையில் செங்கமலவல்லி தாயார் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அவரை வணங்கிவிட்டு அதன் பிறகு கருடாழ்வாரையும் தரிசித்துவிட்டு மூலவர் பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அங்குதான் மகா மண்டபம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த மண்டபத்தில் தான் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார். அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் அமாவாசை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை தரிசனத்திற்கு எழுந்தருளச் செய்யும் கிழக்கு நோக்கிய மண்டபம் ஒன்றும் அழகுற அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வாசுதேவ பெருமாள் என்னும் திருநாமத்துடன் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மூலவருக்கு அருகே உற்சவர் ராஜகோபால பெருமாள் ருக்மணி சத்தியபாமாவுடன் அருள் புரிகிறார். அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலில் எழுந்தருளியுள்ள திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் 3 கண்களையும் 10 திருக்கரங்களையும் உடையவர். சங்கு, சக்கரம், சூலம், கபாலம், மழு, பாசம், வில், அம்பு, சாட்டை, நவநீதம் ஆகியவற்றை அவருடைய 10 திருக்கரங்களில் ஏந்தி இருக்கிறார். அவருடைய முதுகின் 2 பக்கங்களும் கருட பகவானுக்கு உரிய சிறகுகளும் இருக்கிறது. இதே போல ஒரு ஆஞ்சநேயரின் திருமேனியை இந்த ஆலயத்தில் மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் என்பது 100% உண்மை. அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் இருந்து கடந்த 1978ஆம் ஆண்டு ராமர், சீதை, லட்சுமணர் ஆகிய சுவாமி சிலைகள் கொள்ளை போனது. இந்த சிலைகள் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் இருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டு தற்போது இதே ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். ஆனந்த வாழ்வு தரும் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரின் தல வரலாறு மிகவும் பிரசித்தமானது. இலங்கையில் யுத்தம் செய்துவிட்டு சீதையை மீட்ட பிறகு புஷ்பக விமானத்தில் ராமர், சீதை, லட்சுமணர், அனுமன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பினர். வழியில் அவர்கள் எல்லோரும் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் இறங்கி விருந்து உண்டார்கள். அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்த நாரதர் ராமபிரானிடம், ராவணன் அழிந்த பின்னரும் அரக்கர்கள் சிலர் ஆங்காங்கே இருக்கிறார்கள் இலங்கையில். அவர்களுக்குள் இரத்த பிந்து, ரக்தராட்சகன் ஆகிய இருவரும் மிகவும் கொடியவர்கள். அவ்விருவரும் தற்பொழுது கடலுக்கு அடியில் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தவம் நிறைவேறிவிட்டால் அவர்கள் இருவரும் ராவணனை போல பலம் பெற்று விடுவார்கள். எனவே உலக நன்மைக்காக அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட ராமபிரானும் அரக்கர்களை அழிப்பதற்கு மாவீரனான அனுமனை அங்கு அனுப்பி வைக்கிறார். அனுமனோ அழியா வரம் பெற்றவர் அல்லவா, அளவில்லாத ஆற்றல் உடையவராயிற்றே. இருப்பினும் அரக்கர்களை அழிக்க திருமால் தன் சங்கு சக்கரத்தையும் அனுமனுக்கு அளித்திருக்கிறார். பிரம்மாவோ பிரம்ம கபாலத்தை அனுமனுக்கு வழங்கினார். ருத்ரனோ மழுவையும், ராமபிரானோ வில் அம்புகளையும், இந்திரனோ வஜ்ராயத்தையும் அனுமனுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இவ்வாறு தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களை தாங்கி அனுமன் 10 திருக்கரங்களுடன் திருக்காட்சி அளித்தார். அப்பொழுது கருடாழ்வார் தன் 2 சிறகுகளையும் அனுமனுக்கு வழங்கி இருக்கிறார். கடைசியாக அங்கு வந்த சிவபெருமான் 10 திருக்கரங்களிலும் ஆயுதங்களுடன் நின்ற ஆஞ்சநேயரை கண்டு தான் என்ன தருவது என்று சிந்தித்து தனது 3வது கண்ணை, அதாவது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணை அனுமனுக்கு அளித்திருக்கிறார். 3 கண்கள், அதாவது திரிநேத்திரம், 10 கைகளுடன் வீர அனுமன் இங்கிருந்து புறப்பட்டு சென்று கடலுக்கு அடியில் பதுங்கி தவம் செய்து கொண்டிருந்த இரத்த பிந்து, ரக்தராட்சகன் ஆகிய இருவரையும் சம்ஹாரம் செய்திருக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ராமரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பியுள்ள இந்த இடத்தை கண்ட அனுமன் ஆனந்த மிகுதியால் இங்கே தங்கி இருக்கிறார்.
இவ்வாறாக அனுமன் ஆனந்தமாக தங்கிய இந்த பகுதி ஆனந்தமங்கலம் என்று அழைக்கப்பட்டு அந்த பெயர் மருவியே தற்பொழுது அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம். இந்த ஆலயத்தில் 6 கால பூஜை சிறப்பாக நடந்தேறி வருகிறது. அமாவாசை தோறும் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் திருவ ஆராதனங்களுடன் சிறப்பு வழிபாடெல்லாம் நடந்து வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு செல்கிறார்கள். மார்கழி மாதம் அமாவாசையின் பொழுது சிறப்பு வழிபாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனந்தமங்கலத்திற்கு வந்து திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால், சிவபெருமான், பிரம்மன், ராமன், இந்திரன், ருத்ரன், கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் ஒரு சேர வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். சிரஞ்சீவிகள் 7வரில் ஒருவரான அனுமனை வழிபட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம். ஆஞ்சநேயரை வழிபட்டால் அறிவு கூர்மையாகும், உடல் வலிமை பெருகி மன உறுதி ஏற்படும், அச்சம் அகலும், நோய்கள் தீரும், வாக்கு வன்மை வளமாகும். இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரின் நித்திய வாசஸ்தலம் என்பதால் இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட கால நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து வழிபடலாம். இருப்பினும் சில குறிப்பிட்ட காலங்களில் வழிபடும் பொழுது அதிக பயனை பெறலாம் என்று சொல்கிறார்கள். அதாவது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசை ஆஞ்சநேயருக்கு அவதார திருநாள் என்றும் அந்த நாளில் வந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு என்றும் கூறுகிறார்கள். மாதந்தோறும் அமாவாசை திதியிலும் மூல நட்சத்திரத்திலும் இத்தலத்து ஆஞ்சநேயரை வழிபட்டு ஏராளமான பக்தர்கள் பயன்பெறுகிறார்கள். ராகு காலம், அஷ்டமி திதி ஆகிய தீய நேரங்களில் கூட அனுமனை வழிபட்டு தீமைகளை விலக்கிக் கொள்ளலாம். வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடை மாலை, எலுமிச்ச மாலை ஆகியவை அனுமனுக்கு உகந்தவையாகும். அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் நம் துன்பங்கள் எல்லாம் வெப்பம் பட்ட வெண்ணெய் போல கரைந்து போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதே போல அனுமனுக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்தும் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், சுண்டல், வடைமாலை ஆகிய பிரசாதங்களை நெய்வேத்தியம் செய்தும் பக்தர்களுக்கு வழங்கியும் நலம் பெறலாம். ஆஞ்சநேயரின் வாளில் நவ கிரகங்கள் ஐக்கியமாகி உள்ளதால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நவ கிரகங்களால் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது என்றும், உடல் நலம், மனநலம் குன்றியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள், ஊழ்வினையால் துன்பப்படுபவர்கள் எல்லோரும் இந்த தலத்திற்கு வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் அல்லல் அகன்று ஆனந்தம் பெறுவர் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் ரயில் மூலமாகவோ அல்லது பேருந்து மூலமாகவோ மயிலாடுதுறையை எளிதில் வந்து அடையலாம். மயிலாடுதுறையில் இருந்து நகர பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் எளிதில் இந்த அனந்தமங்கலத்தை அடையலாம். இந்த அனந்தமங்கலம் திருத்தலம் என்பது தரங்கம்பாடி தாலுகாவில் திருக்கடையூருக்கு அருகில்தான் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.